ஈரோட சேர்ந்த மக்கா சலாம் ஹஜ் சர்வீஸ்ன்றவங்ககிட்ட இவங்க வந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மூலயமா பழகுறாங்க. இவங்க யாருன்னு என்னோட உறவினர் இவர். அதில் வந்து மக்கா சலாம் என்பவர் அறிமுகம் ஆகிறாரு. அவர் மூலயமா இஜாஸ் அகமது என்பவர் அறிமுகம் ஆகிறாங்க. அவர் சென்னையை சேர்ந்தவர். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவர்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணி இந்த ஹஜ்ஜுக்காக பேசுகிறாங்க. அதில் வந்து 15,42,000 பணத்தை வாங்கிட்டு தவணை முறையில் பணத்தை வாங்கிட்டாங்க. கரெக்டாக உங்களுக்கு எல்லாமே ஆன் ரெக்கார்டில் வந்து 12 லட்ச ரூபாவும் கேஷ் ஒரு 3 லட்ச ரூபா கொடுத்துருக்கு. எல்லாமே அதுக்கு முன்னாடி ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்குது. இதில் வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அவங்க கம்ப்ளீட் என்கொயரி நாங்கள் வந்து சிஎம் செல்லில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஜாயின்ட் கமிஷனரை மீட் பண்ணோம், டிசி மவுண்ட்டை மீட் பண்ணோம், ஏசி மவுண்ட்டு, அப்புறம் க்ரைம் இன்ஸ்பெக்டர் மவுண்ட்டு சென்ட் தாமஸ் மவுண்ட். அவங்களாம் பர்ஃபெக்டாக எல்லாம் கிளியராக எல்லாம் ஒர்க்கும் பண்ணாங்க. எல்லாம் பேப்பர்ஸ் எல்லாம் ஆய்வு பண்ணி செக் பண்ணி எஃப்ஐஆர் போட்டாங்க. அதில் ஒரு அக்யூஸ்டை வந்து அகமதாபாத்லேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. கூப்பிட்டு வந்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இதில் வந்து ரெண்டு பேரும் மாற்றி அவங்களுக்குள்ளே ப்ளேம் பண்ணிக்கிறாங்க. எப்படின்னா, இந்த ஈரோடு ஏஜென்ட்டும் சென்னை ஏஜென்ட்டும் நான் பணம் அவர் வாங்கினார், என்கிட்ட இல்லை உங்கள்கிட்ட இல்லைன்னு மாற்றி ப்ளேம் பண்ணிவிட்டு ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி தம்பிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் விசா கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? கேன்சல் ஆனவொடனே இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணாங்க. உங்களுக்கு அந்த விசா காப்பி எடுப்பா. இவங்க 2 பேருக்கு வந்து விசா கொடுத்துருக்காங்க. அந்த விசாலாம் ஒரிஜினல் விசாவா போலி விசாவானே தெரியல உங்களுக்கு. இதேமாரி அவங்க வந்து இவங்களை நம்ப வைக்கிறதுக்காக அவங்க பயணம் உறுதி செய்யப்பட்டதுன்னு சொல்லி விசாவை காட்டுறாங்க. ஃபர்தராக இதேமாரி அவங்க ஒரு மீட்டிங் வச்சு நீங்கள் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, பேகு அந்த அங்கே உடுத்திக்கிற உடை எல்லாம் கொடுத்துட்றாங்க. இதேமாரி நீங்கள் 9ஆம் தேதி ஏர்போர்ட் வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. 19ஆம் தேதி வந்து மே 19ஆம் தேதி வந்து வந்துருங்கன்னு சொல்கிறாங்க. ஃபர்தராக வந்து அதுக்கு முதல் நாள் வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம உறுதி செஞ்சாங்களா அப்படின்னு நம்ம கேட்கும் போது சென்னையில் இருக்கிற அல் அகமது ஹஜ் ஏஜென்ட் அவங்கள தொடர்பு கொண்டு கேட்கும்போது இதேமாரி சலாமத்து வந்து உங்களுக்கு பணமே பட்டலை, அதனால் நீங்கள் ஃபர்தராக எங்களுக்கு திரும்பி ஒரு 15 லட்ச ரூபா பணம் கட்டுங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு நாங்கள் பயணம் உறுதி செய்கிறோன்னு சொல்லி இதேமாரி சொல்கிறாங்க. இதனால் வந்து மிகப்பெரிய பாதிப்பும் அவங்களுக்கு மன உளைச்சலும் ஏற்பட்டுச்சு. சரி, இதை என்ன தான் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இந்த சையத் அஜாஸுங்கிறவர் தான் இதில் மெயின் ஏஜென்ட். அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஹஜ் சர்வீஸை நடத்துறதுக்கான அதிகாரம் இருக்குது. இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த சலாமத்து, முகமது கவுஸ் போன்றவங்கெல்லாம் கூட வச்சுக்கிட்டு நிறையா பேர்கிட்ட பணத்தை வசூல் பண்ணிவிட்டு சில பேர்களை மட்டுமே வந்து மக்காவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு மற்றவங்களெல்லாம் வந்து ஏமாத்திடுறது. இதேமாரி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஆனால் எதுவுமே வெளிக்கு வரதே கிடையாது. மக்கள் வந்து இது ஒரு விழிப்புணர்வாக எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கி ப்ரெஸ் மீட் கொடுக்குறோம். இதில் மெயினானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈரோடில் இருக்கார் சலாமத். சரிங்களா? இவர் தான் வந்து ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துக்கும் அட்வர்டைஸ் பண்ணுறாரு. இவர் தான் வந்து பணத்தை ஃபஸ்ட்டு வாங்குறாரு. தவணை முறையில் இவர்கிட்ட தான் வந்து அக்கௌண்ட்டில் 12 லட்ச ரூபா கிட்ட கொடுத்துருக்கு. இவர் தான் வந்து இஜாஸ் அகமது, அகமதாபாத்தில் அரெஸ்ட் ஆனவர் இவர் தான். இவர் வந்து இப்போ சிறையில் இருக்கார். இன்னும் ஒருத்தர் இவர் வந்து முகமது கவுஸ். இவர் இப்போ நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, யாரும் முன்கூட்டியே பணத்தை கட்டாதீங்க, யார்கிட்டயோ விசாரிச்சுட்டு பணத்தை கட்டுங்க. எல்லாம் நல்ல ஹஜ் சர்வீஸ் ஏஜென்ட்ஸ்ட்டாக பணத்தை கட்டுங்க. யாரும் இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக் எல்லாம் இந்த 5 ஸ்டார் ரிவ்யூவை பார்த்து ஏமாறாதீங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த விசாவை காட்டி நம்மள்ட்ட பணத்தை வாங்குறாங்க. அதுக்கப்புறம் நமக்கே தெரியாமல் அந்த விசாவை கேன்சல் பண்ணிடுறாங்க. நம்மளை நம்ப வைக்கிறதுக்காக அந்த விசாவை அடிக்கிறாங்க. 2 பேரும் விசா போட்டு இதேமாதிரி உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் விசா ரெடி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங்கில் சொல்லி இந்த பேக்கெல்லாம் கொடுத்து ஃபர்தராக பணத்தை எல்லாத்தையும் நம்மள்ட்ட வாங்கிடுறாங்க சார். வாங்குறதுக்கு அந்த ஏமாத்துறன்ற ஒரே ஒரு நோக்கத்தை மட்டும் தான் அவங்க பயன்படுத்தி அந்த விசாலாம் நம்மளை காட்டி பண்ணுறாங்க சார். ஆனால் நம்மள்கிட்ட சொல்லவே இல்லை சார். அந்த கேன்சல் பண்ண விஷயத்தை நம்மள்ட்ட சொல்லவே இல்லை சார். நாங்களாக தான் சார் 15ஆம் தேதி ராத்திரியிலேருந்து நான் ட்ரை பண்ணேன் சார். 3 பேருமே ஃபோன் எடுக்கல. 16ஆம் தேதி எங்களுக்கு ஒரு தெரிஞ்சவங்க மூலிமா இந்த மாதிரி டேட்டு தள்ளி போகுதுன்னு தெரிய வந்துச்சு. 16ஆம் தேதி காலையிலேருந்து அவங்களுக்கு ட்ரை பண்ணேன், அப்போவுமே ஃபோன் எடுக்கலை. அதுக்கப்புறமா 16ஆம் தேதி அவங்க ஆஃபீஸில் போய் உட்காந்ததுக்கப்புறம் ஒரு 2 மணி போல் தான் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி உங்கள் வீசா கேன்சல் ஆகிடுச்சு, உங்கள் அப்பா அம்மா ட்ராவல் பண்ண முடியாது. அது வரைக்குமே எங்களால் அந்த வழியை தாங்கிக்கவே முடியல சார். எங்கள் அப்பா அம்மாவுடைய வலி இப்போ வரைக்கும், அந்த வலி எனக்கு இப்போ வரைக்கும் காதில் கேட்குது சார், அவங்க அழுதது. அதனால் ஏன் இந்த அளவுக்கு நாங்கள் இவ்வளோ தூரம் இதாக சொல்கிறோன்னா, இதே மாதிரி வயசானவங்க மறுபடியும் பணம் கட்டி ஏமாந்துடக்கூடாது சார். இந்த மாதிரி நல்ல ஹஜ் சர்வீஸ் பண்ணுறவங்க இருக்காங்க சார். சரிங்களா?
அவங்க இப்போத்துலேருந்தே எப்படி கலெக்ஷன் ஆரம்பிச்சிருவாங்க சார். சரிங்களா? யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு தெரிஞ்சு போய் நல்ல ஏஜென்ட்ஸ் கிட்ட தயவு செஞ்சு பணத்தை கொடுங்க. இல்லை அவங்க முன்கூட்டி சார் ரெகுலேட் பண்ணணும் சார். அவங்க ப்ரைவேட்டுக்குலாம் ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும் சார். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் சார். முன்கூட்டியே பணம் கொடுக்கறத அவாய்ட் பண்ணாலே கொஞ்சம் கிளியராக இருக்கும் சார்.